வெல்கம் டு அன்னமார் ஐஎஸ் அகாடமி. எஸ்ஐக்கான ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் விளக்கத்துடன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ், வழக்கறிஞர் நீதிமன்றம் விஞ்ஞானி. வழக்கறிஞர் நீதிமன்றத்துடன் தொடர்புடையவர் ஆவார். விஞ்ஞானி எதனுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் சிறை, பள்ளி, ஆய்வுக்கூடம், மேடை. வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இருப்பார். விஞ்ஞானி எங்கே இருப்பார்? ஆய்வுக்கூடத்தில் இருப்பார். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இருப்பார்கள். சிறையில் கைதி இருப்பார்கள். மேடையில் பேச்சாளர் இருப்பார்கள். இந்த சைக்காலஜி பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் யோசிச்சாவே ஆன்சர் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ், வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் இன்ஃப்ளூயன்ஸா. அப்போ டைபாய்டு எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்களா? பாக்டீரியா. தேர்டு கொஸ்டின்ஸ், குதிரை கொட்டில் மாடு என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது குதிரை இருக்கக்கூடிய இடம் கொட்டில், அப்போ மாடு இருக்கக்கூடிய இடம் என்ன? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பட்டி. பட்டியில் என்ன இருக்கும்? ஆடு இருக்கும். வலையில் எலி இருக்கும். தொழுவம், மாட்டுக்கு கட்டக்கூடிய இடம் தொழுவம். புற்றுல கரையான் இருக்கும். ஆன்சர் சி, மாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ரூபாய் இந்தியா, தினார் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய நாணயத்துக்கு பேர் ரூபாய். தினார் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்துவாங்க? அதாவது எந்த கண்ட்ரியில் பயன்படுத்துவாங்க? ஜப்பான். ஜப்பானில் என் சொல்லுவாங்க. துருக்கி லிரா. ஈரான் ரியால். தினார் ஈராக்கில் சொல்லுவாங்க. ஆன்சர் ஏ, ஈராக்கில் தினார் சொல்லுவாங்க. இங்கே பயன்படுத்தக்கூடிய நாணயத்துக்கு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முட்டைக்கோஸ், பீட்ரூட், கேரட், இஞ்சி வேறுபட்டு இருக்கும் சொல்ல கண்டிருக்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. முட்டைக்கோஸ் மண்ணுக்கு மேலே விளையக்கூடியது. பீட்ரூட், கேரட், இஞ்சி இது எல்லாமே மண்ணு கீழே விளையக்கூடியது. இதற்கான ஆன்சர் முட்டைக்கோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மும்பை, கொச்சின், சென்னை, மைசூர் வேறுபட்டு இருக்கும் சொல்ல கண்டிருக்க. இது ரொம்ப ஈஸி. அதாவது மும்பை, கொச்சின், சென்னை இது மூணுலையும் பார்த்தீங்கன்னா துறைமுகம் இருக்கும். மைசூரில் பார்த்தீங்கன்னா மகாராஜா பேலஸ் இருக்கும். இதற்கான ஆன்சர் மைசூர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அருங்காட்சியகம் என்பது காப்பாளருடன் தொடர்புடையது எனில் கைதி யாருடன் தொடர்புடையவர் ஆவார்? அதாவது காப்பாளர், அருங்காட்சியகத்தை பார்த்துக்கக்கூடியவர் காப்பாளர். அப்போ கைதியை யார் பார்த்துக்குவார்? மேனேஜர் பார்த்துக்குவாரா? சிறை காப்பாளர் பார்த்துக்குவாரா? நடத்துனர் பார்த்துக்குவாரா? தச்சர் பார்த்துக்குவாரா? கைதியை பார்த்துக்கூடியவர் சிறை காப்பாளர், ஜெயில் வார்டன். இந்த கொஸ்டின் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்க. இது என்னென்னா நம்ம எல்லாம் போலீஸ்க்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாக்ஸ், ஃபீட். அப்போ ஹேண்ட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. அதாவது சாக்ஸ் காலுக்கு போடுவோம். ஹேண்ட்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர்ம்ஸ், ஷர்ட்ஸ், க்ளவுஸ், ஃபிங்கர்ஸ். நம்ம ஹேண்ட்ஸுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், சாஃப்ட், ஹார்டு, கோல்டு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இது எதிர்மறையாக கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் ஆன்னிம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. கோல்டு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஹார்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஜிஎம். அதாவது பிஜி முதல் 2 எழுத்துக்கும் தொடர்புடையது எனில் மூன்றாவது எழுத்துக்கு தொடர்புடைய எழுத்து என்ன என்று கேட்டுக்கிறாங்க. இப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒத்தத்தன்மையில் ஃபஸ்ட்டு ஏபிசிடி நம்ம எழுதிக்கணும். ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐ ஜேகேஎல்எம் எம்என் ஓபி கியூஆர்எஸ்டி யூவி டபிள்யூஎக்ஸ்ஒய் இஜெட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்க? பி. பியிலேருந்து ஜிக்கு கேட்டிருக்காங்க. எத்தனை எழுத்து டிஃப்ரென்ஸு? 1 2 3 4. அடுத்தது எம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்களா? இதிலிருந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4. இதுக்கான ஆன்சர் ஆர். சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் யோசித்து போட்டாலே சைக்காலஜி பகுதியில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் டாபிக், எண்கள் பார்த்துடலாம். எண்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில 1 மார்க் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய எல்லா எண்களும் இயல் எண்கள். முழு எண்கள் அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 இப்படியே போயிட்டே இருக்கும். இயல் எண்கள், முழு எண்கள், அடுத்தது முழுக்கள். முழுக்கள் அப்படின்னா 0 1 2 3 4 போகுது இல்லைங்களா முழு எண்கள். முழுக்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி -1 -2 -3. இயல் எண்கள் பார்த்தீங்கன்னா மிகை எண்களாக மட்டும்தான் இருக்கும். முழுக்கள் பார்த்தீங்கன்னா குறை எண்களாகவும் இருக்கும், மிகை எண்களாகவும் இருக்கும். அடுத்தது பகு எண். பகு எண் அப்படின்னா தன்னாலும் வகைப்படும், தன்னாலும் வகுப்படும், வேற நம்பராலும் வகுப்படும். இப்போ பாருங்க 4 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆல் வகுப்படும். ஓர்னாங்க 4. இப்போ 4 பார்த்தீங்களா 2ஆல் வகுப்படும். 2 2 2 4. இந்த மாதிரி தன்னாலும்
வேற என்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாம் பகு எண்கள். பகா எண்கள் அப்படின்னா தன்னால மட்டும் அது இல்லாமல் ஒன்னால மட்டும் வகுப்படும். இப்போ பாருங்க 2 2ஆல மட்டும் வகுப்படும். 2 1ஆல மட்டும் வகுப்படும். அந்த மாதிரி தன்னாலும் 1ஆல மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாம் பகா எண்கள். அடுத்தது பார்த்தீங்களா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்களை பார்த்தீங்கன்னா b/q வடிவில் எழுதலாம். அதாவது இந்த முழு எண்கள் எல்லாம் விகிதமுறு எண்கள். விகிதமுறா எண்கள் அப்படின்னா b/q வடிவில் எழுத முடியாது. அதாவது இது ஒரு முடிவுறா எண்கள். முடிவுறா எண்கள். இது எப்படி சொல்லலாம்னா எக்ஸாம்பிள் √5 சொல்லலாம். இது √5 பார்த்தீங்கன்னா முடிவே கிடையாது. ரூட் எடுத்தோம்னா இப்போ √4 நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய ஸ்கொயரை வர்க்கமூலம் 2. இது வந்து விகிதமுறு எண்கள். அதாவது ஒரு முடிவு இருக்கும். ஆனால் அந்த விகிதமுறு எண்களுக்கு முடிவே கிடையாது. √5 எடுத்தோம்னா புள்ளியில் போயிட்டே இருக்கும். இதுதான் விகிதமுறு எண்கள். எண்கள் மற்றும் எண்ணியல் டாப்பிக்கில் வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க முன்னாடி கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இயல் எண்களின் கூடுதல், அதாவது 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா n × n + 1/2 ஓகேங்களா. அதாவது இயல் எண்கள்னா 1லேருந்து ஆரம்பிக்கும், முழு எண் 0லேருந்து ஆரம்பிக்கும், முழுக்கள்னா மிக எண்ணு வரும், குறை எண்ணு வரும். அது ஓகே, குழப்பிக்காதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அதாவது இதுக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். வர்க்கங்களின் கூடுதல் வந்து n × n + 1 × 2n + 1/6 ஓகேங்களா. கணங்களின் கூடுதல், இந்த கணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் இருக்கு இல்லைங்களா, இயல் எண்களை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் கணங்களின் கூடுதல். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண்க ஓகேங்களா. இது 2 இருக்குங்க. கூட்டுத்தொடர் வரிசை ஒன்று இருக்குது, பெருக்குத்தொடர் வரிசை ஒன்று இருக்குது. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண்க ஓகேங்களா. அதுக்கு வந்து a + n - 1 × d ஓகேங்களா. அடுத்தது ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் ஓகேங்களா. இப்போ எப்படின்னா ஒற்றைப்படைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 1 3 5 7ன்னு. அதுக்கு இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்களா n². இதே இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதலுக்கானது பார்த்தீங்களா 2 4 6 8ன்னு வருது இல்லைங்களா. இந்த இரட்டைப்படை எண்களின் கூடுதல் காண்றதுக்கு n² + n. அப்படி இல்லைன்னா இது எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்கள், ஒரு எண் இருக்கு இல்லைங்களா n + 1, இது எப்போ இருக்குங்க n × n n², ஒரு n ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. இது வந்து வரக்கூடிய கணக்கில் நம்ம பார்ப்போம். ஒரு சில டைமில் கொஸ்டின்லேயே நமக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க இந்த ஃபார்முலா வச்சு. அது பின்னாடி வர கணக்கில் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பெருக்குத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண்க. பாருங்கள், இது கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண்க, இதுக்கு பெருக்குத்தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண்கிறதுக்கு ஃபார்முலா a⁴n - 1 வரும் ஓகேங்களா. அடுத்தது பெருக்குத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் கூடுதல் காண்க. இந்த ரெண்டும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எண்ணாம் உறுப்பு காண்க. இப்போ எப்படின்னா இப்போ இது என்ன இருக்கு இல்லைங்களா, 10வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்களா இந்த 10 உறுப்புகளினுடைய கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன பாருங்க, a × 1 - r⁴n / 1 - r ஓகேங்களா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு படிங்க. அப்போ தான் மேக்ஸு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல், அதாவது இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. n என்ன கொடுத்துருக்காங்க 100, 100 × 100 + 1/2 இங்கே என்ன வரும் 100 × 101/2. இது அடிங்க, 1 × 2 52 100. இப்போ இதை பெருக்குங்க, 101 × 50 0 வரும், 5 1 5 0 1 5 0 5 0 5 என்ன வருங்க 50 50 ஆன்சர் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இதுவும் பாருங்கள், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறையும், அதாவது 1 மணிக்கு ஒரு முறை அடிக்குது, 2 மணிக்கு 2 முறை அடிக்குது எனில் ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை முறை அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முழு சுற்று அப்படின்னா என்ன, கடிகாரம் இங்கே பார்த்தீங்களா 12 இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகேங்களா. 1 மணிக்கு ஒரு முறையோ, 2 மணிக்கு 2 முறையும், 3 மணிக்கு 3 முறையும், 4 மணிக்கு 4 முறையும் அப்படின்னா இது என்ன ஃபார்முலா, இயல் எண்கள் தான் வருது ஓகேங்களா. இயல் எண்களுக்கு என்ன ஃபார்முலா, மொத்தம் ஒரு சுற்றுக்கு எத்தனை முறை அடிக்கும் 12 முறை. அப்போ ஓகே, n = 12. இந்த இயல் எண்களுக்கான ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்கள், n × n + 1/2. இங்கே என்னோட மதிப்பு என்ன 12. இப்போ 12 + 1/2. இப்போ பாருங்கள், 12 × 13/2, 1 × 2 6 × 12, 6 3 78. ஆன்சர் சி.
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை மொத்தம் சதுரம் இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக பார்க்குறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு பெரிய சதுரம் போட்டுக்கோங்க. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸு இதில் மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குது? 1 2 3 4. அதாவது இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம் 3, இது 4 4. மொத்தம் 4 சதுரம். இது இல்லாமல் ஒரு பெரிய சதுரம். மொத்தம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எத்தனை சதுரம் இருக்குது? 5 சதுரம். அப்போ இது மாதிரி எத்தனை கொடுத்துருக்காங்க? இது 1 இது 1 மொத்தம் 10 சதுரம் இருக்கும். நீங்களா செக் பண்ணி பாருங்களேன். இது 5 சதுரம் ஆச்சுங்களா? பாருங்க, 1 2 3 4. இது இல்லாமல் இது சேர்த்தனா 5. அடுத்தது 6 7 8 9 10. மொத்தம் 10 சதுரங்கள். அடுத்த கொஸ்டின்ஸ் இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். எண்கள் டாப்பிக்கில் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் டாட் டாட் 10 கியூப் என்ற தொடரின் கூடுதல் காண்க. அது என்ன கேட்டிருக்காங்க? என்ற தொடரின் கூடுதல் காண்க. கூடுதல் இது என்னவுடைய கூடுதல் கேட்டுருக்காங்க? 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்? இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படின்னா n × n + 1/2. கியூப் கேட்டிருக்காங்க அப்படின்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10ங்கிற இடத்துல வேல்யூவை 10 × 10 + 1/2 ஹோல் ஸ்கொயர். 10 × 11/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 அடிங்க. 1 2 2 10. 5 11 55 ஹோல் ஸ்கொயர். 55 ஸ்கொயரு, அதான் 55 2 முறை பெருக்கணும். 55 × 55. 5 25. 5 25. 25 2 27. திரும்ப 275 தான் வரும். பெருக்குங்க, கூட்டுங்க. 5 7 5 கூட்டினீங்களா 12, மீதி 1. 7 3 10, மீதி 1. 3025. மேக்ஸ்க்கு இயல்களுக்கான ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இயல்களுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துடும். நம்ம எல்லா மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் ஷார்ட்கட்டு ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது. அதனால் எல்லா மேக்ஸ் டாபிக்ஸ் வரும்போது கம்பல்சரி நீங்கள் ஃபார்முலாஸ் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. படித்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு பார்த்தோன்னு ஆன்சர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒரு கூட்ட முடிவில் இருந்த 50 பேர்கள் ஒவ்வொருவருடனும் கை கொடுக்க தொடங்கினார்கள். கூட்ட முடிவில் மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருப்பார்கள் சொல்லி கேட்குறாங்க. இந்த வேல்யூ மட்டும் பாருங்கள். 50 வரும், 10 வரும். எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இந்த கை குலுக்கல்லேருந்து வந்துடும். இதுக்கான ஃபார்முலா, இந்த கை குலுக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n - 1/2. இங்கே என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 50 பேர். அப்போ n = 50. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 50 × 50 - 1/2. 50 × 50ல் 1 போச்சிங்கன்னா 49/2. 1 2 25 2 49. இப்போ இதை பெருக்குங்க. 45 மீதி 4 18. 18 4 22. 20 4 5 20. 4 2 8. 8 2 10. 1225 முறை. ஆன்சர் ஏ இதற்கு கரெக்டு. ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 3, 6, 9 என்ற தொடரின் 30ஆம் உறுப்பு காண்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. 3 6 9 டாட் 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 30வது உறுப்புடைய என்னன்னு கேட்குறாங்க. 30ஆம் உறுப்பு என்னவா இருக்கும்? அதாவது 3 6 9ன்னு எழுதிக்கிட்டே போனால் 30ஆவதாக வர உறுப்பு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்காங்க பாருங்கள். 3 6க்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். 3க்கு 6க்கும் +3 கூட்டிருக்காங்க. 6க்கு 9க்கும் பார்த்தீங்கன்னா +3 கூட்டிருக்காங்க. அதாவது கூட்டத்தொடர் வரிசையில் இந்த 30வது உறுப்பு, அதாவது இந்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபார்முலாஸை ஒன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி போட்டதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா a + n - 1 × d. ஓகேங்களா? இது a அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு. இந்த d இருக்கு இல்லைங்களா? n வந்து உங்களுக்கு தெரியும். எப்பவுமே இது 30வது உறுப்பு கேட்டிருக்காங்க. n = 30. d அப்படின்னா பொது வித்தியாசம் சொல்லுவாங்க. அதாவது இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு கழிச்சா அதுதான் பொது வித்தியாசம். 6லேருந்து 3 போச்சு என்ன வருங்க? 3. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 + n என்ன கொடுத்துருக்காங்க? 30 - 1 × d யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 3. திரும்ப இது பண்ணுங்க. 3 + 30 1 போச்சு என்ன வருங்க? 29 × 3. இதை கூட்டுங்க அப்படியே. இது ரெண்டு பேருக்குங்க. 29 × 3 9 3 27. 3 2 6
6 2 8 87 3 + 87 87 3 கூட்டினா என்ன ஒரு ஆன்சர் 90. ஆன்சர் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். இரு எண்களின் கூடுதல் 26 வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் யாவை? அதாவது தெரியாத 2 எண்ணோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எடுத்து எழுதிடுவோம். இரு எண்களின் கூடுதல் x + y = 26. அவற்றின் வித்தியாசம் 8. x - y = 8. x xையும் கூட்டுங்க 2x + yக்கு -yயும் அடிச்சு போயிடும். 26 8யும் கூட்டுங்க 34. இப்போ இந்த பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? வகுத்தலா மாறிடும். 2x = 34 அப்படின்னா x = 34/2. 1 2 2 மீதி 1 இருக்குங்க. 7 2 14 17 மொத்தம். எக்ஸோட வேல்யூ 17. அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிப்போம். x - y = 8. அதாவது 2 இதில் ஏதோ ஒன்றில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும்? 17 - y = 8. இந்த பக்கம் மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும். 17 - 8 = y. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? 9. y = 9. எக்ஸோட வேல்யூ 17, ஒய்யோட வேல்யூ 9. ஆன்சர் பி கரெக்டான ஆன்சர். அடுத்தது 3, 6, 12 ... பெருக்கு தொடர் வரிசையில் 10ஆம் உறுப்பு காண்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முதல் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4 5 6 7 8 9 10வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 பெருக்கு தொடர் வரிசையில், அதாவது பெருக்கியிருக்காங்க. எதோட பெருக்கிருக்காங்க? 3 எதோட பெருக்குனா 6 வரும். 3 2 6. 6 எதோட பெருக்குனா 12 வரும். 6 2 12. இப்படி பெருக்கிட்டே போகும்போது 10வது வரக்கூடிய உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பெருக்கு தொடர் வரிசையில் 10ஆம் உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்களா? அதுக்கான ஃபார்முலா a/n-1. ஓகேங்களா? a அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. முதல் உறுப்பு a = 3. n = நமக்கு n தெரியும். லாஸ்ட் உறுப்பு என்ன கேட்டிருக்காங்க? 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. r அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து நமக்கு 10வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? a + n-1 × d. இந்த d கண்டுபிடிக்கிறதுக்கு 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு கழிச்சுக்குவோம். ஆனால் இங்கே r கண்டுபிடிக்கிறதுக்கு 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை வகுத்துக்குவோம். 6/3. 1 3 3 2 3 6. அப்போ r = 2. இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன? 3. ஆரோட வேல்யூ என்ன? 2. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10. 10 - 1. இப்போ திரும்பி இதை இது பண்ணுங்கள். 3 × 2 × 9. இப்போ இந்த 2ஓட அடுக்கு 9 எப்படி போடுவீங்க? 2 × 2 2 × 2 இது 2 பேருக்குங்க 2 2 4 2 2 4. மொத்தம் 4ஓட வேல்யூ என்ன வருதுங்க? 16. திரும்ப 4ஓட வேல்யூ என்ன வரும்? 16. மொத்தம் 8 ஆச்சுங்களா? அது இல்லாமல் ஒரு 2 இருக்குது 19. இப்போ இது 2 பேருக்குங்க 16 16. 6 6 36 மீதி 3. 1 6 6 6 3 9. அடுத்தது 1 6 6 1 1 1. இது அப்படியே கூட்டுங்க. 9 6 6 சாரிங்க 6 9 6 கூட்டினீங்களா 15 256. இன்னும் 2 இருக்கு இல்லைங்களா? அந்த பேலன்ஸ் 2 அப்படியே பெருக்குங்க. 256 × 2. 6 2 12 மீதி 1 வரும். 2 10 10 1 11 மீதி 1 வரும். 2 4 4 1 5 512. ஆன்சர் 512. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த 2ஓட அடுக்கோட வேல்யூ தான் 512ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? 3 × 512 பெருக்கும். திரும்ப 512 × 3. 3 2 6 மீதி 1 3 2. இப்போ 3 512 3 டைம் இருக்குங்க. 512 × 3 2 3 6 1 3 3 5 5 1536. ஆன்சர் என்ன வருங்க? 1536. ஆன்சர் பி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 1² + 2² + 3² + 10² = 355 எனில் 2² + 4² + 6² 20² வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. மொத்தமாக 2லேருந்து 20 வரைக்கும் கூடிய ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க? இயலெண்களின், அதாவது இது வந்து குழப்பமாக இருக்குங்களா? இங்கே இயலெண்கள் ஆரம்பிக்குது, இங்கே இரட்டைப்படை எண்கள் ஆரம்பிக்குது. கொஸ்டின் குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம எப்படி இதை ஆன்சர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 1 2 3 இயலெண்களின் ஃபார்முலா. இயலெண்களுடைய ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 × 2n + 1/6. இது வந்து இயலெண்களின் ஸ்கொயருக்கு. இயல் எண்களுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2
இயலெண்களுடைய கியூபுக்கு என்ன ஃபார்முலா n × n + 1/2 வரும் ஓகேங்களா. ஃபார்முலா வந்துச்சிங்களா. இப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுதான் பாருங்க 2 × 1 இப்போ பாருங்க 2 2 4 × 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. இப்போ என்ன வரும் 4 1 4. இந்த 4 ஸ்கொயர் வேல்யூ எடுங்க 2 ஸ்கொயர். இது ஆன்சர் வந்துருச்சுங்களா. அடுத்தது பாருங்க 4 ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம் 2 × 2 ஓகேங்களா. இங்கே எழுதிக்கலாங்க 4 ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம் 2 × 2 ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா. இந்த 4 2 2 4ன்னு பிரிச்சுருக்கோம். ஒரு ஸ்கொயரோ காமனாக போட்டுக்கிறோம். இப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட் அப்ளை பண்ணி பாருங்கள் 2 2 4 × 2 2 4 ஓகேங்களா. நன்னாங் 16. 16உடைய ஸ்கொயர் வேல்யூ என்னங்க நன்னாங் 16 4 ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள் 6 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம் 2 × 3. இது சப்ஸ்டிட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் 2 2 4 3 9 ஓகேங்களா. 4 9 36. 36உடைய வேல்யூ என்னங்க 6 6 36 தெரியுங்களா. 2 4 6 டாட் 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 ப்ளஸ் 20 ஸ்கொயர். இப்போ இப்படி நீங்கள் போங்க டாட் 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 2 × 10 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. அதாவது 20 எப்படி பிரிக்கலாம் 2/20. இப்போ எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குதுங்க 2. இந்த ஸ்கொயரை காமனாக 2 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இன்ட்டு மீதெல்லாம் என்ன வருதுங்க 1 2 3 1 + 2 + 3 டாட் டாட் 10 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இயலெண்களின் கூடுதல், அதாவது இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். பாருங்கள் இது வந்துச்சுங்களா இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஓகேங்களா. இப்போ எப்படி அப்ளை பண்ணுங்கள் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டாட் 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 10 ஸ்கொயர். இப்போ தெரியுதுங்களா. இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினோட லிங்க் ஆகுதுங்களா மேட்ச் ஆகுதுங்களா. இப்போ பாருங்கள் இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம் n × n + 1 × 2n + 1/6ன்னு சொல்லியிருந்தாங்களா. இதில் என்னுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10. இதில் அழிச்சிடலாமா. நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுங்க 2 ஸ்கொயர் × 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 10 ஸ்கொயர். புரியுதுங்களா 2/20 ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10. 10 × 10 + 1/6 × 2 × என்னோட வேல்யூ 10 + 1/6ங்களா. இந்த முன்னாடி இருக்கிற 2 ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள் 2 ஸ்கொயர் 10 × 10 + 1 11 × 2/20 20 + 1 21/6. இப்போ இதை அடிங்க 1 2 3 2 6 I 2 10 1 3 3 7 3 21 வருதுங்களா. இதை திரும்பி எழுதுங்க 2 ஸ்கொயர் × I 11 55 × அதாவது 5 11 55 வருங்க ப்ளஸ் × 7. இப்போ இது ரெண்டையும் இருக்குங்க 55 × 7 I 7 35 I 7 35 35 3 38 385 வருங்க. இது 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருங்க 4 × 385. திரும்பி இருக்குங்க 385 × 4 ஐனா 20 மீதி 2 8 32 32 2 34 மீதி 3 3 12 12 3 எவ்வளோ வருது 15 1540. ஆன்சர் ஏ. இது புரிஞ்சுதுங்களா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினோட நமக்கு ஆன்சர் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 3 ஃபார்முலா வருங்க. அதாவது n × n + 1/2 வந்து பார்த்தீங்கன்னா இயலெண்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல்னா n × n + 1 × 2n + 1/6. இதே கணங்களின் கூடுதல் அப்படின்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இவ்வளோ தான். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்குது இந்த ஃபார்முலா தொடர்ந்து, அதுக்காக தான் சொல்கிறோம். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் 11 பேரை எத்தனை வழியில் தேர்வு செய்யலாம். அதாவது 15 கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க ஒரு குழுவில், அதில் 11 பேரை எத்தனை வழியில் தேர்வு செய்யலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் 11 பேரை எத்தனை வழியில் தேர்வு செய்யலாம்னு கேட்குறாங்க ஓகேங்களா.
இப்போ பாருங்க 15 கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க. அதில 11 பேர எத்தனை வழியில் தேர்வு செய்யலாம்னு சொல்றாங்க. 15லேருந்து 11 கழிச்சுக்கோங்க. அப்ப எத்தனை வரும்? 4 வழியில் தேர்வு செய்யலாம். இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 15லேருந்து 11 பிரச்சனை எத்தனை பேர்? எத்தனை வழியில் தேர்வு செய்யலாம்? 4 வழிகளில். 4, 3, 2, 1 ஓகேங்களா? இப்போ 11க்கு அப்புறம் பார்த்தீங்களா? 12, 13, 14, 15 ஓகேங்களா? 12க்கு அப்புறம் இருக்கிற அந்த 11 பேர் கழிச்சிருக்கிறோம் 4 வழியில். அந்த 4 வழி எப்படி இருக்குங்க? 11க்கு அப்புறம் 12, 13, 14, 15 ஓகேங்களா? இதை அடிச்சு பாருங்க. 1 நாங் 4, 2 நாங் 8, 3 நாங் 12. அடுத்தது 1 2 7 2 14, 1 3 3 5 15. கீழே எல்லாமே பார்த்தீங்களா 1 தான் இருக்குது. இப்போ மேலே பாருங்க 3 இன்ட்டு 13 இன்ட்டு 7 இன்ட்டு 5. இப்போ இதை பெருக்குங்க. 7 5 35, 35 3 இன்ட்டு 13. இப்போ இதை பெருக்குங்க. 3 5 15 மீதி 1 3 9, 9 1 10, 105 இன்ட்டு 13. இப்போ இதை பெருக்குங்க. 3 5 15 மீதி 1. இது 0 வருது இல்லைங்களா? இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது 1 1, 1 3 3, 1 5 5 0, 1 1 1 5 6 3 1. 1365 ஆன்சர் ஏ. இது புரியுதுங்களா? அதாவது 15 பேர் கொண்ட ஒரு குழுவில், அதாவது 15 பேர் கொண்ட ஒரு குழுவில் 11 பேரை எப்படி தேர்வு செய்யலாம்னு கேட்குறாங்க ஓகேங்களா? 15லேருந்து 11 போச்சுன்னா எத்தனை வழி? 4 வழியில் தேர்வு செய்யலாம். அது எப்படி எழுதலாம்? 4 3 2 1. இதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் 4 வழியில் என்னென்ன இருக்குதுங்க? 12 13 14 15. இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இந்த கொஸ்டின் அவ்வளோ ஒன்று கஷ்டமான கொஸ்டின் இல்லைங்க. பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். இதற்கான வேல்யூ மைனஸ் பண்ணோன்னா எத்தனை வழியில் தேர்வு செய்யலாம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடித்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஒத்தத்தன்மையில் GFE ஸ்பேஸ் IG ஸ்பேஸ் EII ஸ்பேஸ் FEI ஸ்பேஸ் GF ஸ்பேஸ் II. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்குறதுனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வருஷம் வந்துருங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் மொத்தம் எத்தனை லெட்டர் கேட்டிருக்காங்க, அதாவது எத்தனை எழுத்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மொத்தம் 20 எழுத்து கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை வகையான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை எத்தனை ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 என்ன கொடுத்துருக்காங்க? 5 ஸ்பேஸ் ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 5 20, அதாவது 5 ஸ்பேஸ் கொடுத்தாங்களா 5 5 எழுத்தா பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5. இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு புரியுதுங்களா? GFE இங்கே என்ன வரும்? இது தெரியல விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் 2 I வந்துருக்குதுங்களா? இங்கே பாருங்கள் 2 I வந்துருக்குதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? கம்பல்சரி எல்லாத்துலேயும் 2 I வரணும். இப்போ GFE இதில் என்ன வரல? I மட்டும் வரல பாருங்கள். ஐங்களா? மொத்தம் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்க? GFEI 4 லெட்டர் வந்துருச்சுங்களா? 5 ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க, 4 லெட்டர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா? அதனால் 5 எழுத்து விட்டு பிரிச்சுக்கிட்டோம். பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்தடுத்து பாருங்கள். இதில் 2 I வந்துருக்கு, இதில் 2 I வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயுமே கம்பல்சரி 2 I போடணும் ஓகேங்களா? இப்போ பாருங்கள் GFEII. அடுத்தது இங்கே GF. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் வந்துச்சு பாருங்கள். GFEII. அப்புறம் GFEII. இங்கே என்ன விட்ருக்குங்க? F. அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல என்ன வரும்? G வரும். GFEII. இவங்க என்ன வருங்க? G1 I1. அடுத்தது பாருங்க GFEII. என்ன கேட்டிருங்க? IFGIE. இங்கே என்ன வந்துருங்க? IFGIE. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இதில் எத்தனை லெட்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் எத்தனை லெட்டர் கேட்டிருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மொத்தம் 15 எழுத்து. இதில் எத்தனை ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 ஓகேங்களா? இது எப்படி பிரிக்கலாம்? 5 5 ஓகேங்களா? அதாவது ஸ்பேஸ் 5 லெட்டர் 5 கொடுத்துருக்காங்க. எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்க? ABC 3 லெட்டராக பிரிங்க. 1 3 3 3 ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இதில் என்ன விடுபட்டிருக்கு? A. இதில் என்ன விடுபட்டிருக்கு? ACB. அடுத்த இதில் பாருங்கள் AB இருக்குது, C இல்லை. அடுத்த இதில் பாருங்கள் ஏவும் C இருக்குது, B இல்லை. இதில் பாருங்கள் AC இருக்குது, B இல்லை. இது அப்படியே எடுத்து எழுதுங்க. ABCBB. இது எது வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ABCBB. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். X ஸ்பேஸ் XX, Y ஸ்பேஸ் X ஸ்பேஸ் XY ஸ்பேஸ் Y. இது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். முந்தைய கொஸ்டின் மாதிரி கேட்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. 2 எழுத்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, Xம் Yம். இதை வச்சு தான் நமக்கு ஆன்சர் போட போகிறாங்க பாருங்கள். 2X வந்துருக்குங்களா?
ஓகேங்களா. அடுத்தது ஒய் வந்திருக்கு, கேப் வந்திருக்கு. இந்த இடத்துல எக்ஸ் கேப் எக்ஸ், ஒய் கேப் ஒய். இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ஒய், எக்ஸ் எக்ஸ், அடுத்தது பார்த்தீங்களா ஒய் ஒய், அடுத்தது எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், ஒய் ஒய் ஒய். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க, அடுத்தது ரெண்டு லெட்டர் கேட்டிருக்காங்க, அடுத்தது மூணு லெட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் அப்புறம் என்ன வருங்க, ஒய்ஏ, அதுக்கப்புறம் எக்ஸ் எக்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஏ. இந்த இடத்துல 3 எக்ஸ் வருது இல்லைங்களா, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், ஒய் ஒய் ஒய். இப்போ பாருங்கள், ஒய் ஒய் எக்ஸ் ஒய் எங்கே வருதுன்னு பாருங்கள், ஒய் ஒய் எக்ஸ் ஒய். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட் ஆன்சர் ஏ, ஒய் ஒய் எக்ஸ் ஒய். சைக்காலஜி பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், அதாவது ஒர்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஜிக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IXKVMT, இந்த ஸ்பேஸ் விட்ட இடத்துல என்ன எழுத்து வரும்னு கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கணும். ABCDEFGH IJKLMNOPQRSTUVWXYZ. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இவங்களே நமக்கு இதில் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் விட்ருக்காங்க. ஓகேங்களா. அப்படின்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்ரு. ஜிக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள், I +1, ஐக்கு அப்புறம் கே, ஐக்கு அப்புறம் கே எங்கே இருக்குது பாருங்கள், +1, கேக்கு அப்புறம் M +1. அடுத்தது பாருங்கள், இப்படி பாருங்கள், ஏன்னா இங்கே தான் கொஸ்டின் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. இப்படி பாருங்கள், டிக்கு அப்புறம் V +1, இதுக்கப்புறம் பாருங்கள் விக்கு அப்புறம் X +1, எக்ஸ்க்கு அடுத்தது என்ன வருங்க, ஒய் விட்டுட்டு Z வரும். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பார்த்தீங்களா Z, ஆன்சர் C. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், RUXAD, அடுத்தது என்னென்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் எங்கே இருக்குது கொஸ்டின், இதில் பாருங்கள், ABCடியில் பாருங்கள், ஆர் இங்கே இருக்குது. ஆருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, U கொடுத்துருக்காங்களா, யூக்கு அப்புறம் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆருக்கு அப்புறம் U எத்தனை லெட்ரு, 1 2 லெட்ரு. யூக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது எத்தனை லெட்டருக்குன்னு பாருங்கள், 2 லெட்ரு. யூக்கு அப்புறம் 1 2 லெட்ரு. எக்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், YZ 2 லெட்டருக்கு அப்புறம் ஏ கொடுத்துருக்காங்க. ஏக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 லெட்ரு, BC. இப்போ அடுத்தது என்னங்க வருங்க, டிக்கு அப்புறம் 1 2 2 லெட்ரு போக G வரும். ஓகேங்களா. ஆன்சர் எங்கே இருக்குது, GB. ஓகேங்களா. சிம்பிளாக தாங்க இருக்கும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. நம்ம ஒன்ஸு பார்த்தாலே கொஸ்டின் போட்டலாம். என்ன ஒன்று, கொஞ்சம் கொஸ்டினை அவசரப்பட்டு மார்க் பண்ணிடக்கூடாது ஆன்சரை. 2 ஸ்பேஸ் விட்டு ABA, 2 ஸ்பேஸ் விட்டு BA, 1 ஸ்பேஸ் விட்டு AB கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 2 பிரிச்சிக்கலாம். இங்கே வருங்களா, மாற்றி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன வரும், AB. இது AB வந்துருச்சுங்களா, ஏக்கு அப்புறம் B வந்துருச்சுங்களா, ஏ வரும். இந்த இடத்துல B வரும், இங்கே AB வந்துருச்சுங்களா. நம்ம கேள்வியிலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சனால எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி ஆன்சர் போடாதீங்க, கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்கள். அதுக்கு தான் பயிற்சி வினாக்களை உங்களை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்கிறது. நிறையா பயிற்சி வினாக்களை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ABBAB எங்கே இருக்குது பாருங்கள், ABBAB, ஆன்சர் B. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ABCD கொஸ்டின் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு முன்ன மாதிரி ABCD எழுதிக்கணும். ABCD FGHIJKLMNOPQRSTUVWXYZ. நான் இதில் அடிச்சு எழுதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்குதுன்னு அழைச்சி எழுதுகிறேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பேக் சைடு ஒரு டைம் எழுதிங்கன்னா போதும். ஏன்னா 1 or 2 கொஸ்டின் தான் வரும். நான் நிறையா கொஸ்டின் கொடுத்தனால உங்களுக்கு மாற்றி அடிச்சுட்டு எழுதுகிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், CD, இதுக்கு 2 என்ன கமா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, வரிசையாக கொடுக்கல. ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. பொறுத்த மற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. CD, அடுத்தது RS எங்கே இருக்குது பாருங்கள், RS. அடுத்தது VW, அதுக்கப்புறம் QP, அதாவது வரிசையாக பார்த்தீங்களா ABCD, அதுக்கப்புறம் பாருங்கள் RSTUVWன்னு வரும். அப்போ இங்கே என்ன வரணும், PQன்னு வரணும். இங்கே என்ன வந்திருக்கு, QPன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, பொறுத்த மற்றது ஆன்சர் D. அடுத்தது பாருங்கள், HGFXWVOPQNML, பொறுத்த மற்றது இது. ஓகேங்களா, இதுவும் பாருங்கள், இதோட கம்மனா இதோட முடிஞ்சிச்சு. இது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், இது ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க, HGF. ஓகேங்களா. அடுத்தது VWX பாருங்க, இதுக்கு வந்து உங்களுக்கு வரிசை எழுதிக்கலாம். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ.
OPQ RSTUV WXYZ. இப்போ பாருங்கள் HGF கேட்டிருக்காங்களா, HGF ரிவர்ஸில் வந்திருக்கு. VXWV எங்கே இருக்குது பாருங்கள், XWV ரிவர்ஸில் வந்திருக்கு. OPQ எங்கே வந்திருக்கு பாருங்கள், இது முன்னாடி போயிருக்கு, இது ரிவர்ஸில் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் NML ஓகேங்களா. அப்போ எது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்திருக்கு. இந்த OPQ மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் போயிருக்கு. அப்போ இதுதான் தவறான ஆன்சர். அடுத்தது பாருங்கள் AB, அடுத்தது GH. அடுத்தது பார்த்தீங்கன்னா LM ஓகேங்களா. அதாவது ABக்கு அப்புறம் GH கொடுத்துருக்காங்க. எத்தனை லெட்ரு இருக்குது, 1 2 3 லெட்ரு, 1 2 3 4 லெட்ரு இருக்குங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் LM 1 2 ஓகேங்களா. LMக்கு அப்புறம் 4 லெட்ரு, 1 2 3 4 லெட்ரு போச்சு என்ன வருங்க, RS வருங்க ஓகேங்களா. RS ஆன்சர் ஏ. இந்த சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு போட்டாலும் நமக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ABCD மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏக்கு அப்புறம் CEGDFHG, அதாவது இது கொடுத்துருக்காங்களா, இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ பாருங்கள் ஏக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன வந்திருக்கு, D வந்திருக்கு. ஏக்கு அப்புறம் D ஓகேங்களா. எத்தனை நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்குது, 2 நம்பரு. அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா F இருக்குது. சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா. சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா F இருக்குது. இதுவும் எத்தனை பார்த்தீங்கன்னா 2 நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஈக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா H இருக்குது. ஈக்கு அப்புறம் H இருக்குங்களா, 2 நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் G இருக்குது பாருங்கள். ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா J இருக்குது. இதுக்கும் 2 நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா. அதாவது கமா கொடுத்தா இந்த வாக்கியம் தனி, இந்த வாக்கியம் தனி, இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்ததுங்களா, இதுக்கும் தொடர்புக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தலாம், 2 லெட்டர் போட்டிருக்காங்களா. இப்போ Qக்கு அப்புறம் 2 லெட்டர் எங்கே இருக்குது பாருங்கள். Qக்கு அப்புறம் RS 2 லெட்டர் கூட்டினீங்களா T வரும் ஓகேங்களா, T. அடுத்தது Sக்கு அப்புறம் 2 லெட்டர் கூட்டுங்க. S எங்கே இருக்குது, இங்கே இருக்கு இல்லைங்களா. Sக்கு அப்புறம் 2 லெட்டர் கூட்டினா TUக்கு அப்புறம் V. அதுக்கப்புறம் Uக்கு அப்புறம் 2 லெட்டர் கூட்டினீங்களா X. Uக்கு அப்புறம் 2 லெட்டர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் Wக்கு அப்புறம் 2 லெட்டர் கூட்டுங்க. XY போக Z, TV XZ. ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்கள், TV XZ. ஆன்சர் B, TV XZ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ACFJ ZX UQ EGJN ஓகேங்களா. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள் ஏக்கு கீழே Z ஓகேங்களா. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டினை, ஓகேங்களா. ஏக்கு நேராக என்ன வந்திருக்கு, Z. சிக்கு நேராக என்ன வந்திருக்கு, X. எஃப்க்கு நேராக என்ன வந்திருக்கு, எஃப்க்கு நேராக எங்கே பாருங்கள் U. ஜேக்கு நேராக Q ஓகேங்களா. இப்போ ஈக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் V. ஜிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க T. ஜேக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க Q. என்னக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னக்கு நேராக M ஓகேங்களா. என்னக்கு நேராக M கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வந்து VTQM. ஆன்சர் ஏ ஓகேங்களா. இந்த ABCD கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்களாவே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். டாக்குமெண்ட் என்பதை ODUCEMTN என்று எழுதினால் எம்ப்ளாயி என்பதை எவ்வாறு எழுதுவேன்னு தான் கொஸ்டின். நல்லா பாருங்கள் இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரை மாற்றி வந்துருக்காங்க. ஓடின்னு இருக்குங்களா, ஓடி. அடுத்தது யூசின்னு எழுதியிருக்காங்களா, யூசி ஓகேங்களா. அடுத்தது எம்இன்னு இருக்குங்களா ஓகேங்களா. அது எப்படி இருக்காங்க, இஎம் எழுதியிருக்காங்களா, இஎம். அடுத்தது என்டின்னு இருக்குங்களா, டிஎன் எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள் இப்படி நீங்கள் மாற்றி எழுதுங்க, எம்இ. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க எல்பி. அடுத்தது பாருங்கள் ஒய்ஓ. அதுக்கப்புறம் பாருங்கள் இஇ. ஓ நல்லா போடுங்க. இப்போ பாருங்கள் எம்இஎல்பி ஒய்ஓஇஇ. எம்இஎல்பி ஒய்ஓஓஇ. ஆன்சர் பி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்பதை ஜிஜேஎஸ்டியூ. இது எப்படி எழுதியிருக்காங்க, எஃப்க்கு வந்து ஜி எழுதியிருக்காங்களா, எஃப் எங்கே இருக்குது, எஃப்ஜி. பக்கத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஐக்கு பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்க, ஜே. ஐக்கு வந்துருக்கு ஜே. அடுத்தது பாருங்கள் ஆருக்கு எஸ்ஸு. ஆருக்கு பக்கத்தில் எஸ்ஸு. எஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, டி. பாருங்கள் எஸ்ஸுக்கு பக்கத்தில் டி. டீக்கு பக்கத்தில் யூ. டீக்கு பக்கத்தில் யூ. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பாருங்கள் செகண்டு
எஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், எஸ்ஸுக்கு பக்கத்தில் டி எழுதிருங்க. ஈக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், எஃப். நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, டி. அடுத்து பாருங்கள் ஓக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, பி. என்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், என்க்கு பக்கத்தில் ஓ. டிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், இ. ஆன்சர் டிஎஃப் டி பிஓஇ. இது ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், டிஎஃப் டி பிஓஇ. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கிளாசிக் என்பதை CISSALC என்றால் டைமண்ட் என்பதை எவ்வாறு எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க, CISSALC. அப்போ இது பாருங்கள், DNOMAID. இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள், DNOMAID. DNOA வந்துச்சுன்னா தப்பு, DNOMக்கு அப்புறம் A ஒன்று இதுவும் தப்பு, DNOMAID. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரேஞ்ச் என்பதை 61354 எனவும் டிவைட் என்பதை 278724 எனவும் குறிப்பிட்டால் இந்தியன் என்பதை எவ்வாறு, அதாவது எந்த என்னால் குறிப்பிடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அந்த ஒரு வாக்கியம் என்ன கொடுத்துருந்தா நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ABCD அப்படின்னு போட்டு குழப்பிட்டுருக்கலாம். ஆனால் இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 வாக்கியம் கொடுத்துட்டாங்க, 2 எண்கள் வாக்கியமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஏதாவது சேமாக இருக்கான்னு. இப்போ 4ங்கிற நம்பர் சேமாக இருக்குது. ஓகேங்களா, என்ன இருக்குது, இ இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது வேறு என்ன சேமாக இருக்குது, ஐ இருக்குது பாருங்கள். 2 ஐக்கும் 7 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லெட்டருக்கு இந்த நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஈஸியாக அப்ளை பண்ணாலே போதுங்க. பாருங்கள், ஐ இருக்குங்களா, ஐ 2வது இருக்குங்களா, என்ன வந்திருக்கு 7. ஃபஸ்ட்டு இந்தியன், ஐ என்ன கொடுத்துருக்காங்க 7. அடுத்த லெட்டர் பாருங்கள், என் எங்கே இருக்குது, எங்கே பாருங்கள் 3வது இருக்குது, 3. அடுத்தது டி எங்கே இருக்குது பாருங்கள், 5வது இருக்குது, 1 2 3 4 5. 5வது இருக்குங்களா, 1 2 3 4 5 2. அடுத்தது ஐ இருக்குங்களா, ஐ ஆல்ரெடி பார்த்துட்டோம் 7. ஏ எங்கே இருக்குது பாருங்கள், 2வது லெட்டராக இருக்குது 1. அடுத்தது என் எங்கே இருக்குது பாருங்கள், 3வது லெட்டராக இருக்குங்களா, 1 2 3 3. 732713 எங்கே இருக்குது பாருங்கள், 732713. ஆன்சர் ஏ. 1 + 2 + 3 ... k = 55 எனில் 1² + 2² + 3² + k² இன் மதிப்பு என்ன? இது ஆக்சுவலாக கொஸ்டினை தப்புங்க. கொஸ்டின் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். இது கொஸ்டின் எப்படி வரும்னா 1 + 2 + 3 + k = p எனில் 1³ + 2³ + 3³ + k³ மதிப்பு என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதை எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நான் இருக்கணும்னு நான் சொன்னேன், இயலெண்களுக்கான ஃபார்ம் என்ன வரும் உங்களுக்கு, n × n + 1/2. இதே கியூபாக இருந்தால் என்ன வரும் உங்களுக்கு, ஸ்கொயர் வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த இயலெண்களுக்கான கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க, பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கியூபுக்கான கூடுதல் என்ன வரும், ஸ்கொயரில் வரும். அப்போ என்ன வருங்க, p². இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்களா, பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 11 கூட்டினால் 31 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? அதாவது ஒரு எண்ணோட 4 மடங்கை 11ஆல் கூட்டினா 31 கிடைக்கிறதா, கேள்விப்படுறீங்களா? ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 11 கூட்ட 31 கிடைக்கிறது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த +11 இந்த பக்கம் வந்துச்சிங்களா, -11. அப்போ 31 11 வச்சிங்கன்னா உங்களுக்கு 20 வருங்களா, 4x. இந்த பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் 4 வகுத்தில் வந்துடும். ஓகேங்களா, 1 4 5 20. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஒரு எண்ணின் 5 மடங்கு இருக்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் 71 எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணின் 5 மடங்கு இருக்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் 71. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 5x = 71. இந்த 9 இந்த பக்கம் வந்துச்சிங்களா, மைனஸில் ப்ளஸ் ஆயிருங்களா, மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ 5x = 71 9 கூட்டினீங்களா 80. x = 80 இந்த பெருக்கல் இருக்கிற பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சிங்களா, வகுத்தலாம் மாறிடும். ஓகேங்களா, எத்தனை 5 அடியும் பாருங்கள், 5 5 50, 6 5 30. ஓகேங்களா, 16 5 80. ஓகேங்களா, 16. எக்ஸோட ஆன்சர் 16. ஆனால் நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்களா 6 தப்பாக கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர் 16. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். 1 + 2 + 3 ... 10 = 55 எனில் 1³ + 2³ + 3³ 10³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள்,
ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிற இயல்நிலையின் கூடுதல் 55. அடுத்து 1 கியூப்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இயல்நிலையின் கூடுதல், அது 10 கியூப் வரைக்கும் உள்ள இயல்நிலையின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி சொன்னதான் n × n + 1/2 இயல்நிலையின் கூடுதல்னா இதே கியூபாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 55னா இதுக்கான ஆன்சர் 55². ஈஸி தான் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3, 12, 48 ... என்ற பெருக்கத் தொடரின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்க. முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. முன்ன கொஸ்டின் என்ன பார்த்துருப்போம்? 6வது உறுப்பு காண்கன்னு பார்த்துருப்போம். அதுக்கான ஃபார்முலா a × r⁻n - 1. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்களா? a × 1 - r/1 - r. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் n வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு a என்ன பார்ப்போம்? எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த r கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் லெட்டர் பை ஃபர்ஸ்ட் லெட்டர். 1 3 4 12. r வந்து 4. n வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களா? a3 1 - r மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 4 × 6. ஓகேங்களா? என்னோட வேல்யூ 6 பை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 - r வேல்யூ 4. இந்த 1க்கு 6 எத்தனை டைம் போட்டாலும் 1 தான் வரும். ஓகேங்களா? அதனால் இதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 × 1 - 4 6 டைம் போடுங்க. 4 × 4 16. திரும்பி 4 × 4 16. திரும்பி 4 × 4 16. 6 டைம் வந்துச்சுங்களா? இப்போ இதை பெருக்குங்க. 16 × 16 6 6 36 மீதி 3. 1 6 6 6 3 9 1 6 1 1 6 9 6 15 மீதி 1 256 இன்னொரு 16 இருக்குது இல்லைங்களா? 6 6 36 மீதி 3 6 5 33 33 மீதி 3. ஓகேங்களா? 6 2 12 12 3 15 1 6 1 5 5 1 2. ஓகேங்களா? 6 6 3 9 5 5 10 மீதி 1 2 4 4096. அடுத்தது 1 - r. 1 - r 1/4. அதாவது 1 - 4. 4 1 போச்சிங்களா? 3. பெரிய எண் எதில் இருக்குது? -4 இருக்குது. ஓகேங்களா? -1 - 496 வருங்க. 1 போச்சுன்னா 1095. இப்போ இது பெருக்குங்க 3ஆல். 5 5 மீதி 1 5 5 27 1 28. இந்த 2 அப்படியே 0 4 12 12285/3. இங்கே என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி இருக்குதுங்களா? கீழே மைனஸ் குறி அப்படியே வந்துங்களா? மைனஸ் 2 பேர். இப்போ 3ஆல் அடிங்க. 1 3 3 4 12. அடுத்தது அடிங்க. 1 3 3 7 8 3 24 9 3 27 மீதி 1 இருக்கு. 5 5. ஆன்சர் 495. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? ஒரு 0 ஒரு 4. ஆன்சர் 4095. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a அடிமானம் 5 = 5n - 4 என்ற தொடர் வரிசையின் a அடிமானம் 5 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே a அடிமானம் n கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a5. இங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. நமக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. இங்கே பாருங்கள், n-க்கு பாரு என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 5n - 4. ஓகேங்களா? இப்போ என்னோட வேல்யூ என்ன? 5 - 4. 5 25 - 4. 25ல் 4 போச்சிங்கன்னா 21. ஆன்சர். கொஸ்டின் பார்த்துடலாம். 1 முதல் 100 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன? இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் 15 பகா எண் இருக்கும். 1லேருந்து 100 வரைக்கும் 25 பகா எண்கள் இருக்கும். இது 1 மார்க் கொஸ்டின். இது மார்க்காக படித்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டினில் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் இது பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். குழப்பற மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 3 2 5 4 7 1 0 என்ற எண்களில் இருக்கிறதுல 5 என்ற எண்ணின் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 5வது எண் இருக்கு இல்லைங்களா? இது பாருங்கள், ஆன்சர் 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 5 4 7 1 0ன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம குழப்பிக்கூடாது. ஓகேங்களா? 5 என்ற எண்ணின் இடமதிப்பு என்னன்னா, இங்கே பாருங்கள், இப்படி வாங்க. எப்பயுமே 1 10 100 1000 10000 இந்த எண்ணோட இட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனோட இடமதிப்பு என்ன? 10000. ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 முதல் 100 வரை
எண்ணால் எழுதும்போது 9 எத்தனை முறை வரும்? இது பாருங்கள், எழுதிய கூட பார்த்துருங்க. 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89, 99. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 முறை வரும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக கஷ்டமான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்ம கொஸ்டினை பொறுமையாக படித்து பார்த்துட்டு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். பதட்டப்படாமல் பண்ணுங்கள். ஏன்னா பதட்டத்தில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 2 மணி 30 நிமிடங்கள் 15 வினாடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 2 மணி 30 நிமிடங்கள் 15 வினாடிகளை வினாடிகளாக மாற்றுங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. 2 மணி 30 நிமிடங்கள் 15 வினாடிகள். ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? வினாடியாக மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள். ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி இருக்குங்க? 60 வினாடி. ஓகேங்களா? அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள் இருக்குது? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள் இருக்கிறது. இப்போ இது 2 பேருக்குங்க. 60 × 60 3600 வருங்க. 3600 வினாடிகள் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகேங்களா? ஒரு மணிக்கு 3600 வினாடிகள் வருது. அப்போ 2 மணி நேரத்துக்கு பெருக்கிக்கோங்க. 3600 × 2 கொண்டு மீதி 1 6 1 7200 வினாடிகள். கண்டுபிடிச்சிட்டுங்களா? இப்போ அடுத்தது 30 நிமிஷம். ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள். ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடினா 30 நிமிஷத்துக்கு எவ்வளோ வருங்க? கணக்கு போடுங்க. 60 × 30 0 0 18 1800 வினாடிகள். கூட்டுங்க. 1800. அது இல்லாமல் ஒரு 15 வினாடிகள். 5 1 8 2 10 மீதி 1 7 2 9 915. அதாவது 9015 வினாடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் கூடுதல் 55, வித்தியாசம் 7 எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ், இது என்ன பார்த்த கொஸ்டின் தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 55, வித்தியாசம் 7, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7 எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய்க்கு அழிஞ்சு போயிடும். 55 7 கூட்டுங்க 62. இப்போ இந்த எக்ஸ் பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் 2 வகுத்தில் மாறிடும். 1 2 3 2 6 1 2 31 2 62 வருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 31. இப்போ ஏதோ ஒரு வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஒயோட வேலையை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 31 வந்தாவே வேறு எதுவும் கிடையாது, இதுதான் ஆன்சர். இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7. எக்ஸோட வேல்யூ 31 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7. இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய் வந்துடும். இந்த ப்ளஸ் 7 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 7 வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்? 31 7 போச்சுன்னா 20. நல்லா பாருங்கள், 31 7 போச்சுன்னா இதில் 1 போச்சுன்னா மீதி 6 இருக்கும். 30ல் 6 போச்சுன்னா 24. புரியுதுங்களா? ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ 31, ஒய்யோட வேல்யூ 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 3 × 5 × 3 × 3 × 3 × 4 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. அடிமல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்களா? இதுக்கு என்ன ஃபார்ம் இருக்குன்னா a பவர் l × a பவர் m × a பவர் n வரும். LMN, அதாவது a l ப்ளஸ் m ப்ளஸ் n வரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னென்னு பாருங்கள். 3 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4. 5 3 பார்த்தீங்கன்னா 8, 8 4 எத்தனை பார்த்தீங்கன்னா 12. 3 12. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணை 5ஆல் வகுக்க, அதாவது ஒரு எண்ணை 5ஆல் வகுக்க அதனுடன் 10ஐ கூட்ட நமக்கு 40 கிடைக்குதான். அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 10 40. இந்த ப்ளஸில் இருக்கிற 10 பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனால் மைனஸ் 10 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் பை 5 10ல் 40ல் 10 போச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வரும்? 30. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வகுத்தில் இந்த பக்கம் போனீங்கன்னா பெருக்கல் வந்துடும்.
ஓகேங்களா? 3×5 5. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 150. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் முன்ன மேலே பார்த்தது தான். பெருக்கல் இருந்தால் கூட்டல் வரும், வகுத்துல இருந்தால் கழித்தல் வரும். பாருங்க அடிமானம் ஒரே மாதிரி இருக்குங்களா? அப்போ வகுத்துல இருந்து என்ன பண்ணணும்? 10 - 3. 10ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 7. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மிகச்சிறிய பகா எண் என்ன? அதாவது 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதே மாதிரி தான் 0ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒற்றைப்படை எண் வரும். ஓகேங்களா? இந்த 2 அப்படிங்கிறது ரெட்டைப்படையில் வரக்கூடிய ஒரே ஒரு பகா எண். இந்த 2 மட்டும் தான். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்க 4, 6, 8, 10 எதை வேணாலும் அடிங்க. இப்போ 2ஆல் அடிங்க, 2 2 4, 2ஆல் அடிங்க, 3 2 6, 3ஆல் அடிங்க, 1 3 3, 2 3 6. ஓகேங்களா? மிகச்சிறிய பகா எண் என்னன்னா ஆன்சர் சி 2. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடந்து முடிச்ச மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி டாபிக்ல எல்லா 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே எல்லா வாரம் நடக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் நம்ம கம்பல்சரி இந்த மாதிரி நடத்தி கொடுத்துருவோம். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாரும் நல்லா படிங்க. கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பி ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் கூட பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இது இல்லாமல் இங்கிலீஷ் அண்ட் 11th 12th உங்களுக்கு இந்த ஷெடியூலில் கவர் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இதை பற்றி பேனிக் வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் போயிட்டு இருக்கும்போதே 3rd டெஸ்ட்டோ 4th டெஸ்ட்டோ உங்களுக்கு இடையில உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து படித்தாலே போதும். கம்பல்சரி வரக்கூடிய எஸ்ஐ தேர்வை ஈஸியாக கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.